ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எதிர்காலத்தில் நம்மளுக்கு ரொம்பவுமே தேவைப்பட போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OpenAI வழங்கியிருக்க ChatGPT அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இந்த ChatGPT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பீரியடாக ரொம்பவுமே பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அடுத்த தலைமுறையை வந்து நம்மளுக்கு கொண்டு வர மாதிரி தான் இந்த ChatGPT வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும். கூகுள் கம்பெனிக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே இந்த ChatGPTல என்ன விஷயம் நடக்குது, இது இந்த அளவு தூரம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ChatGPTல நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. அது கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ChatGPT இந்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பீரியடா ரொம்பவுமே பேசப்படுற ஒரு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்க்க கிடைக்குது. இந்த ChatGPT மூலமாக இந்த அளவு விஷயங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ChatGPT அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த AI அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ AI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு மனிதனால் செய்ய முடியாத பல விஷயங்களை கூட இந்த AI மூலமாக ரொம்பவுமே குயிக்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தமிழில் சொன்னோம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தான். ஸோ மனிதன் இருக்க அறிவை விட இந்த செயற்கை நுண்ணறிவு ரொம்பவுமே ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த AI அப்படிங்கிறது நம்மளுடைய உலகத்துல அடுத்த தலைமுறைக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல பாதகமான சாதகமான ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுல இப்ப ரீசன்ட் பீரியடா ரொம்பவுமே பேசப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ChatGPT அப்படின்னு சொல்றது. இந்த ChatGPT அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பேசப்பட்டாலும் இந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 2019 OpenAI அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக தான் இந்த ChatGPT இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆனிச்சு. சோ 2019 ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா அப்ப இருந்து இதை வந்து டெவலப் பண்ணி இப்ப ரீசன்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் இந்த ChatGPT அப்படிங்கறத வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்க நினைக்காத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ChatGPT அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 நாட்கள்ல 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவு தூரம் பாத்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் நம்மளுக்கு வந்து செட் பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த ChatGPT அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் டூலா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய பாட்ஸ் வந்து பார்த்திருப்போம். சில அப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட பார்த்தீங்கன்னா பேங்க் அப்ளிகேஷன்ஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி பாட் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதை விட ரொம்பவுமே அட்வான்ஸா நம்மளுக்கு வந்து இந்த ChatGPT அப்படிங்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மனிதனோட செட் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இதுல ஒரு ஃபீலிங்கை கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ChatGPTல நம்மளுக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தினாலும் கேட்கலாம். ஸோ அதுல சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த லிமிடேஷனை தவிர நம்மளுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து இந்த ChatGPT மூலமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு கோடிங் நீங்க வந்து JavaScript எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு JavaScript பத்தி கோடிங்ஸ் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு பைத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தியும் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை இந்த ChatGPT மூலமாக தெரிந்து கொள்றதுக்கான ஒரு சான்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவுமே ஒரு குயிக்கான டைம்ல பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா யார்கிட்டயாச்சும் பேசணும் அப்படின்னு தோணுனா கூட இந்த ChatGPT கிட்ட வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த அளவு தூரம் ரொம்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு மனிதனை போல நம்மளுக்கு பேசுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூலை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ இது எப்படி கூகுள் கம்பெனிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹவு டு மேக் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணா அது சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து வெப்சைட்டை தான் ஷோ பண்ணும். அதே நீங்க ChatGPTல வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் வீடியோ கண்டென்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத உலகத்துல இருக்க எல்லா வெப்சைட்லயும் அது வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டை வந்து 1 by 1 வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும். சோ இங்க நம்ம தேடுற டைமை விட இங்க நம்மளுக்கான டைம் வந்து ரொம்பவுமே குறைவா ChatGPT வந்து ரொம்பவுமே ஃபாஸ்டா கிளியரா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுது. சோ அதுதான் இப்ப கூகுள் கம்பெனிக்கு இருக்க மிகப்பெரிய சவாலாக இருக்கும். சோ நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை தேடி போய் அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ரிசல்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். பட் ChatGPT நம்ம பண்ண வேண்டிய வேலைகளையும் சேர்த்து பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸை மட்டும் ஷோ
பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அடுத்த தலைமுறையில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. ஸோ இதன் மூலமாக பலருடைய வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த அளவு தூரம் வந்து இது பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து இனிவரும் அப்டேட்ஸ்ல தான் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 வரையும் தான் இதில் இருக்க டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 2021 வரையும் இருக்க தகவல்களை தான் இது வந்து கொடுக்கும். 2023 தகவல்களை வந்து கேட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஏஐ டூலில் வந்து நம்மளுக்கு நிறைய விதமான விஷயங்களை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண இப்போ கொடுத்துருக்காங்க. இது இனிவரும் காலங்களில் ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த சைட்டோட லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் இந்த ChatGPTக்கு வந்து போகலாம். ஸோ இதில் நம்மளுக்கு சிம்பிளாகவே அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அட்ரஸ் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி இந்த சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம எப்படி இந்த ChatGPTயை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டாகவே ChatGPT அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட்டாகவே ஷோ ஆகிற சைட்டை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ChatGPT ஒப்டிமைசிங் லாங்குவேஜ் மாடல் ஆஃப் டயலாக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது ஓப்பன் ஏஐ அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்டை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோடிங் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ChatGPT கேட்டோம் அப்படின்னா அது அந்த கோடிங்கில் இருக்க எரர்ஸை வந்து கண்டுபிடிச்சு நம்மளுக்கு எந்த இடத்துல இந்த எரர் இருக்குது அப்படிங்கிறத கூட சரியாக மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஓப்பன் ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்கு இந்த ChatGPT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் உங்களுக்கும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசரை வந்து செக் பண்ணிவிட்டு செக்யூராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல லாகின் சைன் அப் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணலாம். அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு கிரியேட் யூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் இமெயில் வந்து நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணோன்னா உங்களுடைய யூசர் நேமை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச நேமை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ChatGPTல அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ChatGPTல வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ChatGPTல இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு சில விஷயங்கள் இந்த இடத்துல நியூ சட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே செட் பண்ணியிருக்க சட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டார்க் மூட் அப்புறம் ஓப்பன் ஏஐ டிஸ்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம். அதுக்கு பிறகு கேப்பபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லிமிடேஷனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான விஷயங்களை வந்து இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு, பட் இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா லிமிடெட் நாலேஜ் ஆஃப் வேர்ல்ட் அண்ட் இவெண்ட்ஸ் ஆஃப்டர் 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2021 வரையும் தான் அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட வந்து நம்ம கேட்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா how do I make a HTTP request in JavaScript அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சென்ட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ChatGPT நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தூரம் ஃபாஸ்ட்டாக வந்து இது மேக் பண்ணுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேட்ட கேள்விக்கு ஈஸியாகவே வந்து இந்த இடத்துல வந்து கோடிங்ஸை வந்து ரைட் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கோடெல்லாம் எழுதுறதுக்கு கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது பல வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து இந்த கோடை வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து ChatGPTல இந்த மாதிரி
மாதிரி நம்மளுக்கு வந்து கோட்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே காப்பி கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தேடுற 5 நிமிஷத்தை கூட இது 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த ChatGPTல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டோ எந்த ஒரு விஷயமுமே இந்த இடத்துல ஷோ ஆகலை. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம இதில் டைப் பண்ணி பார்க்கலாம் உண்மைக்குமே அது வந்து வருதா அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம ஒரு கவர் லெட்டரை வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து இப்போ ChatGPT வந்து கேட்க போகிறோம். ஸோ அது எப்படி எழுதுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதை என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதாவது இப்படி தான் நம்ம வந்து கவர் லெட்டரை வந்து எழுத போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பேசிக்லேருந்து சொல்லி தருவாங்க. இதை தான் நம்ம வந்து பண்ணணும், இதை தான் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி அதுக்கு பிறகு நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரோட ஒரு சாம்பிள் லெட்டர் கூட கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு லெட்டரை வந்து எழுதுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு அது சொன்னதுக்கு பிறகு நம்ம வந்து ரைட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து லெட்டரை கூட எழுதி தரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்தளவு ஈஸியாக வந்து லெட்டர் எழுதுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெட்டர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு லெட்டரை கூட எழுதி கொடுத்துரும். ஸோ அந்தளவு தூரம் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ChatGPT வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏ எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த எஸ்ஏயை கூட இந்த ChatGPTல கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்ஏ எழுதுறதுக்கு இந்த இடத்துல டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கை பற்றி இது ஒரு எஸ்ஏ வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு தேடுறதை விட இந்த ஏஐ டூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அக்யூரேட்டாக 100% இதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து சரியாக இருக்குன்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு தேவையான மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் 99% பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 2 விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிழையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுக்கு திருத்தி கொள்ளலாம். ஸோ இந்த அளவு தூரம் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு கண்டென்ட் வந்து தேடுறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது A to Z 1 2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து A to Z வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குது. ஸோ ஒரு ஸ்கிரிப்டை எப்படி மேக் பண்ணுறது, எப்படி ஒரு வீடியோ வந்து நம்ம இந்த அளவு தூரம் பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இந்த ChatGPTல வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இது எவ்வளோ பெரிய இனோவேஷனை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதன் மூலமாக நிறைய பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ChatGPT யூஸ் பண்ணி வேறு லெவலுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதிர்வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முதல் அடி அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம். ஸோ OpenAI அப்படிங்கிற கம்பெனி உருவாக்குன இந்த ChatGPT அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் ஒரு பகுதி மட்டும்தான். ஸோ இதை விட இன்னும் பல விஷயங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து நடக்கலாம். நீங்களும் இந்த ChatGPT வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து உங்களுக்கு டைப் பண்ணி இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் அவங்களுடைய கண்டென்ட்டை பற்றி டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த இடத்துல பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ ChatGPT அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் அடுத்த தலைமுறையில் ஒரு சிறிய உதாரணம் தான். ஸோ இதை விட இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக நடக்க இருக்குது. ஸோ பார்க்கலாம், எதிர்வரும் காலங்களில் இந்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து முன்னுக்கு போகணும். ஸோ இதன் மூலமாக பல பேருடைய வேலை வாய்ப்புகளுக்கு ஓரளவு கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து வருது. இந்த ChatGPT அப்படிங்கிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டூலா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க யாராச்சும் இந்த டூலை வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ChatGPT பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.